அ. அப்பதான் திருவள்ளுவர் அப்புறம் உண்டு வாழ்ற கூட்டம்னா தின்னுட்டே வாழ்றதா 99 பேர் இருப்பாங்க. ம். உற்பத்தி செய்து வாழ்றவன் அதுல கொஞ்சம். இதுல வந்து உண்டு ம். அதாவது உழுது உற்பத்தி செய்து அவன் தன்னை காப்பாத்திக்கிறான். அதுல அதான். மிச்சமா இருக்கிறதுக்கு பிறருக்கு கொடுப்பான். மிச்சமா அது இருக்கிறது பிறருக்கு கொடுப்பான். மட்டும். ஆமா. என்னமோ பண்ணுவான். அது அது கூட அவன் அப்படி அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இயற்கையிலிருந்து வருகின்ற பொருள் என்னைக்கு விலை நிர்ணயம் இல்லாம பிறருக்கு மறைக்காம மறைக்காம பிறருக்கு மறைக்காம பிறருக்கு கொடுக்கின்ற புகழை வைத்திருப்பவன் விவசாயின்னு எழுதுறாரு அவரு. ஒரு வேளாண்மைங்கிறாரு. இன்னைக்கு அதெல்லாம் சாத்தியமே இல்லை. இன்னைக்கு எல்லாம் திருட்டு பயிர்கள் எல்லாம் எல்லாமே தவமான எல்லாருமே கொள்ளையடிக்கிறது, திருடுறது. ஆனா என்னதான் பண்ணாலும் விவசாயிகள் வந்து என்னைக்கு பணக்காரராக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். விவசாயி வந்து ஆமா. என்னைக்கு பணக்காரருங்கிற விவசாயி நோக்கம் கிடையாது. உண்மைதாங்க, உண்மைதான். இயற்கையில் யாரும் ஒரு ஏக்கரை அவன் இலக்கை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியிலே இருப்பான். உற்பத்தியிலே இருந்துகிட்டே இருப்பான். பிறருக்கு வந்து நன்மை செய்யறதுல மட்டும் கருத்தா இருப்பான். அதான் விவசாயினாவே பிறருக்கு உதவி செய்யறது. ம். ஆஹ் பிறர் துன்பத்தை ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா அது பின்னாட வர 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 அஹ் அது தவறான முடிவுக்கு போய் நிலத்தையே கெடுத்துட்டாங்க. நிலத்தவே நிலத்தையே கெடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க. ஆசையின் காரணமாக அவங்க இயற்கை வேளாண்மை அதாவது மானாவாரி வேளாண்மையில வந்து செயற்கை வேளாண்மைக்கு மாறினா பாருங்க, அப்போதான் எல்லாமே கெட்டு போச்சு. எல்லாம் கெட்டு போச்சு. ஆமா. ஆஹ் அதாவது ஆசை வந்துருச்சு. நம்ம அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். நாமளு ஆடம்பரம் பண்ணி குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா திருமணத்தையே எடுத்துட்டாலும் கூட இன்னைக்கு திருமணம் தான் இருக்கிறதுல அதாவது எல்லாரும் குடும்பமே பல பேர் கடனாகி நாசமா போறதுக்காக இந்த திருமணத்தை ஆடம்பரம் பண்றதுதான். கண்டிப்பா. உண்மை, நூத்துக்கு உண்மை. 95 குடும்பம் திருமண 199 குடும்பம் திருமணங்கிற பேர்ல கடன் வாங்கி நாசம் பண்ணி அவங்க அதுல இருந்து தேர்றதுக்கு 20 ஆண்டு ஆகும். அவ்வளவு கண்டிப்பா. கொடூரமா மாறிடுறாங்க. இது ரொம்ப அருவருக்கானது. ஆமா. திருமணம் என்பது ஒரு சிறு சேர்ப்பு தான். சின்ன சிறு வினைதான். சின்ன ஆ. வினைதான். அதுக்கு ஏன் இப்படி பண்றாங்கங்கிறது ரொம்ப கொடூரம் அது. இது பயங்கரமான செலவு பண்றாங்க. பயங்கரமான செலவு. அத்தனை வீண், அத்தனை வீண். அந்த ஒரு 2 48 பேரை பண்ணக்கூடிய அத்தனை அதாவது கடன் வாங்கி செலவு பண்ணி, ஆட்டம் பண்ணி, அது அவ்வளவு போடி அதெல்லாம் கொடூரமா மாறிடுச்சு எல்லாமே. இப்ப இவங்களாம் என்ன பண்ணுவீங்க? அப்ப ம். பிச்சைக்காரனா இருக்கிற கடைசியில அந்த திருமணம் ஒழுக்கமாவும் இருக்காது. 100க்கு 10, 50 பேர் டைவர்ஸ்ல போய் நிக்குது அத்தனையுமே. ஆமாமா. அது வேற. அது வேற ம். கொடுமை. அதாங்க பெருமவற்றில் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட் பேருள்ளவர் அதுவும் தெரியல. பெருமவற்றில் யாமறு அதே மாதிரி தம்மினும் தம்மக்கள் அறிவிடமே மாநிலத்து மண்ணுயிர்க்கலாம் இனிது இயன்ற பொழுதில் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன் என கெட்டதாய் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ம். இது போக பெற்றோருடைய கடமை தகப்பனுடைய கடமையில அவர் எழுதிட்டார் திருவள்ளுவர். ம். தந்தை மகன் காற்றும் நன்றி அவையித்து முந்தைய இருப்பு செயல் அதொன்னு சொல்லியிருக்காரு. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல்லணும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் என்னுடைய திருமணமே என்னுடைய குழந்தைகள் திருமணமே வந்து ₹1 செலவுல முடிச்சுட்டு வெளியே வந்தேன். இவ்வளவுதான் 3 குறளையும் படிச்சுட்டு வெளியே வந்தேன். வெங்கடேசனுடைய எழுதி தொகுத்து கொடுத்தது வந்து படிச்சுக்கிட்டு திருமணம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் தான் திருமணம் ம். 2 நானே தான் நடத்தி வச்சேன். ஓ. முடிஞ்சு போச்சு. 2வது ஓ. மட்டும் சொல்லிட்டேன் இப்படித்தான் இருக்கணும். திருமணம் மட்டும் ம். ஒரு நிகழ்ச்சி அவ்வளவுதான். வாழ்க்கையில வந்து ஒரு சிறுநீர் கழிக்கிற மாதிரி அல்லது மலம் கழிக்கிற மாதிரி அல்லது நீங்க ஏதாவது ஒண்ணு வாங்கி சாப்பிடுற மாதிரி தான். இதெல்லாம் பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. இனப்பெருக்கம் தான் கோடிக்கணக்கான ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த இனப்பெருக்கத்தை அறிவுள்ளதாக நீ தேர்ந்தெடுக்கிறதே வந்து இன்னென்ன கேள்விக்காக திருமணம் பண்றேன். நீ அதே மாதிரி கணவன் வந்து தெரிஞ்சிருக்கணும். மனைவி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் திருமணம் பண்றேன்? இதுக்காக திருமணம் பண்றேன்? எல்லாம் தெரிஞ்சாதான் காதலிட்டு நான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் உனக்கு காதல் வரணும் அப்படின்ட்டு நான். காதலுக்கு இதான் இலக்கம். காதலுங்கிறது இனச்சேர்க்கை தான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. காதலுங்கிறது இனச்சேர்க்கை தான். இணைச்சேர்க்கை தான். இணைச்சேர்க்கை தான். அதுல எதுவுமே கிடையாது. ஆனால் இனச்சேர்க்கை எப்படி இருக்குன்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. ஏன்னா இப்படி ம். இருந்தா திருமணம் பண்ணு அப்பதான் வாழ்க்கை லட்சணமா இருக்கு. 2வது வந்து திருமணம்ங்கிறது பிறந்த குழந்தை பெருசாகிற வரைக்கும் குழந்தைக்காக நீங்க வாழணுமே தவிர உங்க சொந்த நலனுக்காக வாழக்கூடாது. குழந்தை நலனுக்காக வாழ வேண்டும். அது சரி. அவங்க வந்து உருப்படியா மேல வர்ற வரைக்கும் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை விட்டு போட்டு உங்க சொந்த ஆசை பாசைகளை திருமணத்துல ம். கிடையாது. அது திருமணங்கிறது உங்க சரி. சொந்த ஆசையில கிடையாது. அந்த குழந்தையை இனச்சேர்க்கை பண்ணி அந்த குழந்தைய அறிவுள்ள குழந்தைய மாத்துறத உங்க வேலை. அதுக்குதான் ம். நீங்க என்ன சேர்ந்திருக்கிறீங்க. அதை விட்டு போட்டு
உடம்பு நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, பணம் நல்லா இருக்குது, திறமை நல்லா இருக்குது, அதெல்லாம் கிடையாது. நல்லா 99 பேர் இப்படித்தான் ஏமாறுறது. அவன் பாட்டு பாடுறான், அவன்கிட்ட பணம் ஆ, இருக்குது, அவனுக்கு புலமை இருக்குது, வெங்காயம் ஒரு புடலங்காய் அதுக்கெல்லாம் போனீங்கன்னா அது தப்பு. அதெல்லாம் நிறைய கன்வெஸ்ட் மாற்றிட்டு முழிப்பாங்க இதுல எல்லாம். ஆமா, சாதி மதத்தை காப்பாத்திட்டு போய் மாற்றிட்டு முழிப்பாங்க. என்னது ஆமா. அப்படிலாம் பண்ணவே கூடாது. அதாவது இதுல வந்து அடிப்படை எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஔவையார் சொல்லியிருப்பாரு. அதாவது ஈதலறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதை இன்பம் அரணே நினைத்து இம்மூன்றையும் விட்டதை பேரின்பு விடு எழுதியிருப்பாரு. அதாவது ம். முதல்ல கொடுப்பது அறம், பொருளிட்டுவது அதை விட அறம். அதாவது நல்ல வழியில் பொருளிட்டு நல்ல வழியில் செலவு செய்கிறார். சாத்தியம் ரொம்ப 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 குறைவு. ஈதல் அது அறம். ஆமா. ஆஹ் அது ரொம்ப குறைவு. அதான் நேத்து நான் சொன்ன பார்த்தீங்களா, இது மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும். சமுதாயத்துக்கு கேவலம் வரும், பிச்சை எடுக்கிறடி கொண்டு போய் விடும். ம். அது அப்படி பிச்சை எடுக்கிற நிலைக்கு போறது அந்த சமுதாயம் அவனை காப்பாற்றணுங்கிறாரு. யார் பயனடைங்கிறாரோ அவங்க வந்து அந்த சொல்லிக் கொடுக்கணும், காப்பாற்றணும், சொல்லிக் கொடுக்கணும், காப்பாற்றணும் வள்ளுவர் சொல்றாரு. அது என்ன ம். சொல்றாருன்னா, அதுக்குன்னு தனியா ஒரு இடத்துல இருந்தார். அதாவது ஊருக்கு நன்மை செய்யறவனுக்கு வந்து கேவலம் உண்டாகும், அந்த நன்மை வரப்பட்டவங்க அதை சொல்லிக் கொடுக்கணும், காப்பாற்றணும்னு வள்ளுவர் எழுதுவார். ம். அப்படியே எழுதியிருக்காரு. நல்கு வரங்கிற தலைப்பு எடுத்து படிச்சு பாருங்க, எழுதியிருப்பாரு. சில சமுதாய நலன் கருதி சில பேர் சமுதாயத்துக்காக இறங்கி வருவாங்க. இப்ப பாரதியார் பண்ண மாதிரி தான். பாரதியார் உண்மைதான். ஆமா, நிறைய விஞ்ஞானிகள் வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணி கடைசியில காப்பாத்துறது வந்து யாரோ ஒருத்தர் வந்து காப்பாத்துங்க. சில பேர் அரசியலே வந்து காப்பாத்துவாங்க. ஓ, உண்மையா சேவை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நடக்கு. ஆனா பொதுமக்கள் வந்து அந்த நல்ல கருணையான சிந்தனை வந்து மாறி கிட்டத்தட்ட அது 1000 2000 ஆண்டுக்கு மேல ஆகி போச்சு. கருணையான சிந்தனை வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆதரவு கூட தெரிவிக்க மாட்டேன், ஆதரவு கூட தெரிவிக்காம சரி. போயிடுவாங்க. ஆமா, அப்படிலாம் இருப்பாங்க. அதனாலதான் ஒப்புரவு அறிதல் எழுதியிருப்பார். ஒப்புரவுங்கிறது சமுதாயத்துக்கு நன்மை செய்கின்றவர்களுக்கு வருகின்ற கேடு அப்படின்னு எழுதியிருப்பார். சமுதாயத்துக்கு நன்மை செய்கின்றவர்களுக்கு வருகின்ற கேடுகள், தீமைகள். அதான். அதனால தவம் செய்வார் தம் கருவம் செய்வார், அவம் செய்வார் ஆசையில் பற்று எழுதுவார். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தவம் செய்வார் தம் கருவம் செய்வார் என்னதே அர்த்தம். இந்த உண்டு வாழ்ற கூட்டம் அது ஒரு நிலை. அப்புறம் உழுது வாழ்ந்து மேன்மை அடைகிற ஒரு கூட்டம் இன்னொன்னு. இது ரெண்டுக்கு மீறி தவம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கைன்னு அர்த்தம். உண்டு வாழ்ற வாழ்க்கை, உழுது வாழ்ற வாழ்க்கை, தவம் செய்து வாழ்ற வாழ்க்கை. தவம் செய்து வாழ்ற வாழ்க்கை வந்து திருவள்ளுவர் கீழானது என்று சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தவம் செய் அத அது என்ன சொல்றாருன்னா, தவம் செய்யறவங்க தவம் செய்யறவன் மட்டும்தான் தன் வேலையை செஞ்சுட்டே போவான். மற்ற அத்தனை பேருமே அவம் செய்கின்றவன் தான். தவம் தெரியுமா? உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊருகுன் செய்யம் அற்றை உற்றுக்கு தவம். அழகா எழுதிட்டாரு பாருங்க. பசி தாகத்தை கட்டுப்படுத்தி எந்த உயிருக்கு தீவு செய்ய நடக்கிறவ அவன் தாண்டா தவம்ட்ட ஒரே அடி. பட் அத்தனை நீ உண்டு வாழ்றது, இந்த உழுது வாழ்றதெல்லாம் இதெல்லாம் தாண்டி தவம் செய்து வாழ்றது. இது அப்படியே வெங்கடேசன் வரிசைப்படுத்துறாரு பாருங்க. வரிசைப்படுத்துறங்காட்டுதான் வித்தியாசம். வரிசைப்படுத்தி நீ சொல்றீங்களா சீக்வன்ஸ் சொல்றீங்க, அதேதான். இதைத்தான் தொல்காப்பியர் வந்து வரிசை முதல்ல நீ படித்து எங்கெங்க இருக்குன்னு என்ன ஒரு 100 நூல் படிக்கிறீங்க. நீங்க அங்கொன்னு இங்கொன்னு சொன்னீங்கன்னா எனக்கு புரியாது. நீ 100 நூல் படிச்சிருப்ப. அந்த 100 நூல்ல இருந்து தொகுத்து ஒரு நூல் போடும் பொழுது எனக்கு அந்த வரிசையை கொடுக்கும் பொழுதுதான், ஓ இவ்வளவு செய்தி இங்க இருந்திருக்குன்னு வரிசைப்படுத்தி கொடுத்திருக்காரு. அப்ப நமக்கு புரியும். அந்த வரிசையில கொண்டா புரியும். அதுக்கப்புறம் அதை விரிச்சு வேற சொல்லணும். எதுல இருந்து தொகுத்து எடுத்தாயோ அதை எழுதி அப்புறம் விரிச்சு சொல்லணும். விரிச்சுன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், டீடைல் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுங்களா? தொகுக்கணும், விரிக்கணும். அது மாதிரி எடுத்துட்டு தொகுக்கணும், விரிக்கணும். இதுக்கு மறுபடியும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, அது ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த தொகுத்தல் விரித்தல் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லும். முதல் தொகுத்தல், விரித்தல், தொகுத்து விரித்தல். 3வது பாயிண்ட் தொகுத்து விரித்தல். 4வது தொகுத்து விரித்தல். விளக்கமா சொல்றது. தொகுத்து விரித்தல்னு சொல்லுவாங்க. அடுத்தது டீடைல்டு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எலாபரேட் சொல்லுவாங்க. முதல்ல
கலெக்டிங், விரித்து எலாபரேட்டிங், சொல்லுதல். விளக்கமா சொல்றது. விரித்து சொல்லுதல். விரித்து அப்படி சொல் ஒன்று. இதுதான் இதுதான் கரெக்டாக இங்கிலீஷில் கூட ஒரு பாயிண்ட் இருக்கு, அதில் எழுதி வச்சிருந்தேன், எங்கேயும் எழுதி வச்சிருந்த கட்டுரை. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா மொழிபெயர்த்து சொல்லுதல்னு எழுதியிருக்காரு. இது வந்து அவையார் அந்த தொல்காப்பியர் அப்போ சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து ஒரு மரபு. இந்த மொழிபெயர்த்து சொல்லுதல் வேறு. அப்போ வந்து என்ன மொழியா இருந்திருக்கணும்? 2 மொழி இருந்திருக்கணும். ஒன்று தமிழ் இருந்திருக்கணும், அதுக்கு சமஸ்கிருதம். அப்போ உலகத்தில் வேற எந்த மொழியும் தோன்றல. அதான் விஷயம். தோன்றி இருக்க முடியாது. தோன்றி இருந்தாலும் அது எந்த மொழியோ இன்னும் யாருக்கு தெரியும்? சைனா மொழி இருக்கலாம். தமிழ் மொழி காலத்திலேயே வந்து சைன மொழி இருந்ததுங்கிறாங்க. அதான் உண்மை. அந்த மாதிரி அந்த தமிழ் மொழி வாழ்ந்த காலத்துல சைனால மொழி இருந்திருக்குது. வேற எங்க மொழி இருக்குன்னு தெரியல. அவ்வளவுதான். ஆனா மொத்தத்துல 10 கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்குல்ல. இது 10 கிளாசிக்கல் லாங்குவேஜ்ல ஹீப்ரு மொழி இருந்திருக்குது, லத்தீன் மொழி இருந்திருக்குது, இதெல்லாம் இருந்திருக்குது. ஆனால் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இது ஒண்ணுதான் இந்த 2 மொழி தான் நிக்குது. அப்படி பார்க்க போனா பழைய ஒண்ணு. பழைய ஆமா. ரூபாய் நோட்டுகள்ல இருக்கும் பார்த்தீங்களா? பழைய ரூபாய் நோட்டுகள்ல தமிழ் இருக்கும், ஹிந்தி இருக்கும், அப்புறம் வெவ்வேறு மொழிகள் இருக்கும். அது என்னன்னு தெரியாது. இல்ல அது இப்பவும் இருக்கு. அது இப்ப 22 மொழி இருக்கு. அது வேற. ஆனா இந்தியாவில் 1700 மொழி இருக்கு. 1700 மொழி. உலகம் தழுவிய 6 மொழி இருக்குது. உலகத்திலே அதிக மொழி பேசுகின்ற நாடு இந்தியா தான். ம். உலகத்திலே அதிக மொழி பேசுகின்ற நாடு. 1700 மொழி நடப்பில் இருக்குதுங்க. ஏன் ம். அதுதான். 1700 மொழி. அதுல வந்து பட்டியலிட்ட அது தனியா மொழி பட்டியல்னு சொல்லி 800 மொழி இருக்கு. இப்ப நடப்பில் இருக்கிறது 1700 மொழி. ஆனா அதெல்லாம் வந்து இப்ப பலதுக்கு வந்து வரி வடிவம் கிடையாது. வரி வடிவம் எப்ப இல்லையா? வரி வடிவம் கிடையாது. அதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. சரி. ஆக தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றெல்லாம் ரவம் செய்வார் ஆசை ஏற்பட்டு. இதுலதான் துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி வள்ளுவர் எழுதுவாரு. இந்த துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி. துறந்தாருன்னா அந்த பண்புள்ளவங்க, நல்ல பழக்கத்தை உடையவங்க, நல்ல பழக்கத்துக்காக கெட்ட பழக்கத்தை துறந்தாருன்னு அர்த்தம். அந்த துப்புரவு வேண்டினா இந்த இடத்துல துப்புரவு வேண்டி, அங்க துப்புரவு வேண்டி இந்த இடத்துல துப்புரவுன்னா தூய்மைன்னு அர்த்தம். இந்த இடத்துல துப்புரவுன்னு தூய்மை. துறந்தாரை, ஆமா, துப்புரவு இந்த இடத்துல தூய்மைன்னு அர்த்தம். துறந்தாருக்கு துப்புரவு வேண்டியது துறந்தாரை தூய்மையானவர் என்று காட்டுவதற்காக, துறந்தார்களை அவர்கள் தூய்மையானவர் என்று காட்டுவதற்காக உன்னை நீ அழுக்காக்கி கொண்டாயான்னு கேட்கிறார். உன்னை நீ துப்புரவு செய்ய மறந்தாயா? மற்றவரை உயர்த்தி காட்டுவதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொண்டான்னு கேட்கிறார். மற்றவர்களை உயர்த்தி காட்டுவதற்காக நீயே உன்னை தாழ்த்தி கொண்டாய். அப்ப ஏன் உன்னை தாழ்த்துற? அவன் பாட்டுக்கு தூய்மையா இருந்துட்டு போறான். சரி. அவனை தூய்மையா இருக்கிறது காட்டுக்க நீ அவன் தூய்மையா இருக்கணுங்கிறதுக்காக நீ ஏன் அழுக்கா இருக்கன்னு கேட்கிறாரு. இல்ல இதுல 2 வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சுத்தமா இருந்தா தான் தூய்மைங்கிறது அங்க வெளிப்படும். ரெண்டுமே தூய்மையா இருந்தனாக்க தூய்மை மட்டும் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க டிஃபரன்சியேஷன் பண்ண முடியாது. அதனால ஒருத்தர் வந்து அசுத்தமா தான் இந்த தூய்மை. அப்படின்னா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீ அவன் தூய்மையா இருக்கிறான், நீ குடும்பஸ்தார் தானே, நீ ஏன் அந்த நிலைக்கு நீ போகலின்னு கேட்கிறாரு. அப்ப குடும்பத்தாருக்கும் அந்த தூய்மை வேண்டும்ங்கிறாரு. அது ஓகே. குடும்பத்தாருக்கு நீ தூய்மை செய்து மேல போங்கிறாரு. என்னது? நீ அவனை மட்டும் சொல்லிட்டு நீ ஏன்டா உட்காந்து? குடும்பத்தார் தானே காப்பாத்துறான். ஒரு பரதேசியை காப்பாற்ற மாட்டான். எந்த காலத்துல ஒரு பரதேசியை காப்பாற்ற மாட்டான். அவன் வேலை அது கிடையாது. அவன் துறவி. அவன் எப்படி செய்வான்? இவன் தான் புகழ்ந்து பேசுவான். யாரு? குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவன் தான். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவன் 99.99 இருக்கான்ல, அவன் தான். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவன் தான் எனக்கு போய் மற்ற எல்லாத்துக்கும் போறான். இப்படி எவன் போறான்? என்ன அவன் தான். அதாவது இது என்ன சொல்வாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் அர்த்தம். அப்போ நீ இது என்ன அர்த்தம் கேட்ட, குடும்பத்தில் இருக்கின்றவர்களும் தூய்மையை செய்து, அப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிறவனும் தன்னை தூய்மை செய்து மேன்மைக்கு வர வேண்டும் என்றதை வள்ளுவர் விரும்புகிறார். அதான் விஷயம். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவம். ஏப்பா மேற்கண்ட குறள்களில் தவத்தின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவரும் இல்லறத்தாருக்கு சேர்த்து வலியுறுத்துகிறார். அப்ப தவம் என்பது தூய்மை செய்து வாழ்தல் தான். அவ்வளவுதான், அவர் ஒண்ணும் இல்லை. அதாவது பசிதாகத்தை கட்டுப்படுத்துதலும்
ஏன் நான் பசி தாக்கத்தை ஏன் கட்டுப்படுத்துறோம்னு கேட்டீங்கன்னா, அது வந்து மரணத்தை உறுதி செய்கின்ற நோய். மரணத்துக்காக நம்ம வரவில்லை. நாம வந்து சரி. சமாதி நோக்கி போகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதான் இயற்கை நோக்கம். அதனாலதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா, தண்டனை கொடுத்து தப்பிக்க வைக்குது. ம், தண்டனை ம். கொடுக்கல தப்பிக்க மாட்டாங்க. பனிஷ்மெண்ட் குடுக்கலைன்னா அவன் என்ன பனிஷ்மெண்ட் வச்சு ஐயோ எனக்கு கத்தரே இல்ல. ஐயோ கடவுளே காப்பாத்துங்கிற அப்படி இப்படிங்கிற இல்ல. அப்ப உன்னுடைய உன்னுடைய மனம் அங்கதான் மனம் வந்தது. இந்த மனம் வந்து ரொம்ப விபச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த எடுத்தோடனே முதல் 2 மனமே அந்த சொல்லுவாங்க மாடு, அது மோசமானது. இன்னும் குரங்கு என்னென்னமோ சொல்லுவாங்க. மனதை பற்றி என்னென்னமோ சொல்லுவாங்க. மாடுன்னு சொல்லுவாங்க. அது மேயுதுன்னு சொல்லுவாங்க. தாவுதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓடுகாலின்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ சொல்லுவாங்க மனதை பற்றி. இழுத்து மனம் காட்டும் ஒடுக்குகிறது. ஆமா அப்படிதான் மனம் சொல்லுவாங்க. ஒடுக்குகிறது. ஆமா. ஆ. அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த மனதை குடுத்து கேவலமாக்கி தான் அது பண்ணுது. அதனால அதை கண்டுபிடிச்சவங்க தான் சித்தர்கள். அதனாலதான் அவங்க சித்தர்கள் மனம் 5 சித்தம் 5ன்னு எழுதுனாங்க. இந்த சித்தம் ம். 5ல தான் நம்ம 3வது நிலையில நம்ம இருக்கிறோம். 4, 5 இப்ப நம்ம பேச போறதில்ல. அது வந்து அது நம்ம சாத்தியம் இல்ல. யாருக்கும் புரியாது. இதுவே புரியாதுங்கிறப்ப அது ரொம்ப புரியாது. பேசினோன்னு ம். பயனில்லை. அது வந்து விண்வெளியில போய் குடியேறிய பிறகு ம். பிறகுதான் அது பேசப்பட வேண்டும்னு முடிச்சிட்டாரு வெங்கடேசன். இதுவே ஓ! போதும். அந்த 3ஆம் நிலை கூற்று நிலையில சேருவதே போதும்ட்டாரு. அதுக்கே நீங்க ம். எல்லா அறிவையும் கிடைச்சிடும். இதை நீ ம். சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது சொல்லிக் கொடுத்து இந்தியாவுல ஒரு 2, 3 கோடி பேர் உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் ஒருத்தரை ம். கூட நான் உருவாக்கலைங்கும் பொழுது 2, 3 கோடி பேருங்கிறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதான். மேற்கண்ட மேற்கொண்ட மேற்கண்ட குறள்களின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் இல்லறத்தாருக்கு சேர்ந்து வலியுறுத்துகிறார். தவம் செய்வார் தவம் செய்வார் தவம் செய்பவர் என்றும் மறைந்து தனித்து. அதனாலதான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ம். ம். அது முதல்ல எனக்கு சிந்தனை தான் இருந்தது. ஓ! ஊரை சுத்துறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நிறுத்திட்டேன். ஒரு தடவை சென்னையில போய் ஒரு இப்ப ஓ! கடைசியா நம்ம சென்னையில போய் இந்த கன்னியாகுமரி வரைக்கும் வந்துட்டு அதோட நிறுத்திட்டேன். அது ஒன்று தான் லாங் டிராவல். சென்னையில தொடங்கி கன்னியாகுமரி நிறுத்தினேன். ஒரு 40 ஓ! நாள் நிறுத்திட்டு அப்புறம் முடிவு பண்ணிட்டே இருந்தது. முடிவு கட்டணும் இதுக்கு. இது ஊரை சுத்தறதா முடியாது. முடிவு ம். கட்ட வேண்டும். போறவெல்லாம் வந்து சில அது இடத்துல எப்படி வந்து பர்ப்பஸ்ஃபுல்லா போனீங்களா? பர்ப்பஸ்ஃபுல்லா போயே ஆகணுங்கிறதுக்கு போனீங்களா? இல்ல வந்து இத வந்து அப்ப சும் என்னன்னா, அப்ப ஒரு தொலைக்காட்சியில நான் பேசினேன். எம்இ விலாக்ன்னு ஒரு தொலைக்காட்சி. நல்லா போயிட்டு இருக்கு. எம்இ அ, ஒய்யுஎம்எம்ஒய்எம்இன்னு இருக்கும். அதுல தான் அ, வந்து நீங்களும் அத பார்த்துக்கலாம். அதுல தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இவ்வளவு பெரிய கடை வச்சுட்டு எப்படி நீங்க கம்முனு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ம். அது கோபியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான். அவரு வந்தாரு. வந்து ஆ ஓ! ஆமா. என்னுடைய மருமகன் அவர் என் மகளும் மருமகனும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணது அது. இப்படி ஒரு ஓ! பயிற்சி இருக்கு. எங்க 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 அப்பா இப்படித்தான் இருக்காரு. இது ஒரு ஆ. பரிணாம அறிவியல். இப்படி ஒரு அ, மருத்துவம் இருக்கு. பிரம்மாண்டமான மருத்துவம் இருக்குது. பார்த்தா அது ம். உணவில்லாமல் வாழும் கலை மாரி தெரியும். ஆனா அது அப்படி கிடையாது. அது உள்ள சுத்தம் செய்கின்ற பொழுது எனர்ஜியா உடம்பு மாறிக்குது. ம். அதனாலதான் அவங்க பட்டினி நீண்ட அந்த பட்டினிங்கிறது கிடையாதுங்கிறாங்க அவங்க. நீங்க ம். பட்டினிங்கிறது சொல்றீங்க. பட்டினிங்கிறது கிடையாது. எப்ப பட்டினி கிடையாதுங்கிற பொழுது நம்ம அகத்தூய்மை செய்து அவங்க உடம்ப பசி தாகம் கட்டுப்படுத்துறது உடம்பு நைட்ரஜன் புரோட்டீனா மாறுறதுனால இயற்கையாவே உடம்பு சக்தி மாறிக்குது. நம்ம ம். உணவுலிருந்து சக்தி எடுக்கிறோம். அவங்க காட்டுல இருந்து எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நோய் வர்றதில்ல. அப்படின்னு ம். சொல்லி புரிய வச்சு அவங்க வந்தாங்க. அவன் வந்து அடிச்ச ஓ! உடனே பார்த்தீங்கன்னா, சும்மா தமிழ்நாடு பூரா அது தீப்பத்துச்சு அந்த 2 நாள். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கான்னு நெறைய ஃபோன் எக்கச்சக்கமான ஃபோன் வந்தது. அதெல்லாம் ம். ஒழுங்குபடுத்திட்டு எல்லாத்துக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். ஓ! போயிட்டு அதோட சரி. முடிச்சு கடைசியா முடிக்கிறப்ப கன்னியாகுமரியில முடிச்சாது. திரு ஆ. சென்னையில தொடங்கி கன்னியாகுமரியில போய் எல்லா மாவட்டத்துக்கும் போனேன். நாகை ம். மாவட்டம் தவிர எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு ஒவ்வொரு ம். மாவட்டத்திலயும் 10, 10 கூட்டம், 10, 10 கூட்டம். அப்பப்ப இதுல Facebookல போட்டே போவேன். இந்த அடுத்து இந்த மாவட்டம், அடுத்து இந்த மாவட்டம்ன்னு போட்டு நெறைய இருந்து சிலர் வரவேற்பாங்க, சிலர் வரவேற்க மாட்டாங்க. ஆ ம். 80 விழுக்காடு வெற்றி அடைஞ்சது, 20 விழுக்காடு தோல்வி. தோல்வின்னு சொல்ல முடியாது. ம். போய் சேர்றது அவ்வளவுதான். 100% எதுவுமே 100% நாட் ஆமா, பாசிபிள். ஆமா. 80 விழுக்காடு வெற்றி அடைஞ்சது, 20 விழுக்காடு தோல்வி அடைஞ்சது. சரி அப்படியே வந்துட்டேன். வந்துட்டு தான் இப்படி இருக்கும் பொழுது தான் இது எப்படி ஒழுங்குபடுது? இது அலையிறதுல அறிவியல் தொழில்நுட்பத்த பயன்படுத்தணும். அறிவியல் தொழில்நுட்பத்த பயன்படுத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் நண்பர்கள் சொன்னாங்க. பல பேர் வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க. ஐயா இது வந்து இப்படி இப்ப அலையறத விட நம்ம ஒரு இடத்துல இருந்து செய்தி கொண்டு போற ஒரே வழி இந்த மாரி ம் இந்த இந்த வகுப்புகள் நடத்துறது. அதுல வந்து கூகுள் வகுப்பு நடத்தி நீங்க உலகத்துக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப வந்து ம். எனக்கு அந்த 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 இது எட்டவே இல்ல எனக்கு.
அப்புறம் தான் தெரியுது நேரிலேயே சொல்லிக் கொடுக்கறது இதுதான் எளிமை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் தொடங்கினேன் அது. அதாவது தினம் நேர்ல சந்திக்கிற மாதிரி. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப கண்டிப்பா, கண்டிப்பா. தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு அப்புறம் குருகுல கல்வி எளிமையா கொண்டுட்டு போலாம் அப்படிங்கறது. ஆனா அவனுக்கு அந்த தகுதி இருக்காதுன்னு பாக்க, அதுதான் பெரிய பிரச்சனை. இப்ப நீ ஆ. சொல்லி கொடுக்குற நீ, அவனுக்கு அந்த தகுதியே இல்ல. அவனுக்கு வந்து அந்த தியாகம் பண்ற தகுதி இல்ல. குருகுல கல்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் கட்டணம் கொடுத்து படிக்க வேணுங்கிறதே விதி. அதான். அவன் எப்படி சொல்லி தருவான்? அந்த அது உள்ளூர் மக்களால் ஆதரிக்கப்பட வேணும். அது ஒரு பெரிய விஷயம். அதாவது ஆசிரியர் வந்து அப்ப உள்ளாட்சித்துறை இன்னைக்கும் பழங்காலத்துல உள்ளாட்சித்துறையில தான் கல்வித்துறையா இருந்தது. இப்பதான் பொதுப்பட்டியலுக்கு போச்சு. புரியுதுங்களா? அப்பெல்லாம் உள்ளாட்சித்துறை தான் வந்து வகுப்பு பள்ளிக்கூடம் நடத்தும். நகராட்சி அது பேர் நகராட்சி பள்ளின்னு சொல்லுவாங்க. என்னது? நகராட்சி பள்ளி. ஆமா. ஆமா. அதுக்கு பேர் என்ன? உள்ளூர் மக்களால் ஆதரிக்கப்படுகிற நகராட்சிங்கிறது யார்? உள்ளூர் மக்கள் வந்து வரி கொடுத்து நடத்துறது. அதுல பாத்தீங்கன்னா நூலக வரி வரும், பள்ளிக்கூடத்து வரி வரையும், விளையாட்டு மைதான வரி எல்லாமே வரும் அதுல. ஆமா. நீ போறியோ போலையோ நூலக வரி வரும். வருஷத்துக்கு 10 ரூபா வரும். இந்த மாதிரி பொது மேடை வரி, நூலக வரி, கல்யாண மண்டப வரி எத்தனையோ இருக்கு அதுல. எத்தனையோ இது இருக்கு. அதை நீ போகட்டும் உனக்கு எத்தனை அதுல போயிடும். ஆனா இவங்களுக்கு ஆமா. தெரியாது இது. இந்த கட்டணம் ஒரு ஆ. 10 ரூபா வரி கட்டுறீங்கன்னா இந்த 10 ரூபாயில நாளைனா அதுக்கு போயிடும், நாளைனா இதுக்கு போயிடும், நாளைனா நூலகத்துக்கு போயிடும், நாளைனா குடிநீர் வரிக்கு போயிடும். இப்படி எல்லாம் அதுல இருக்கு. ஆனா இவங்க யாரும் இது பார்க்க மாட்டாங்க. அது யாருக்கும் தெரியாது. தெரியாது. ஆனா உண்மை அதுதான். அது உண்மைதான். லைப்ரரியே வந்து நகராட்சி தான் நடத்திட்டு இருந்தது. நூலகமே வந்து உள்ளாட்சித்துறை தான் நடத்திட்டு இருந்தது. உள்ளாட்சித்துறை தான் நடத்திட்டு இருந்தது. 10 பைசா, 5 பைசா, 4 பைசா, 10 பைசா. புத்தகம் எடுத்தா 10 பைசா, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிக்கிறியா 5 பைசா. ரொம்ப குறைச்சலா இருக்கும். இலவசமாகவும் இருக்கும். மொத்தத்துல நூலகமே இலவசம் தான். இந்தியாவிலே அதிக நூலகம் இருக்கு தமிழ்நாடு தான். இந்தியாவிலே அதிக நூலகம் தமிழ்நாடு. கிராமத்துல நூலகம் இருக்குதுங்க. கிராமத்துல 500 பேர் இருந்தா அப்ப நூலகம் வச்சிருவாங்க. இருக்குது. இப்ப எங்க கிராமத்துல கூட இருக்குது. எந்த எந்த வடநாட்டுல போய் பாருங்க. என்னன்னே அவளுக்கு தெரியும். அவ தாய்மொழியே தெரியாது. வடநாடுல தாய்மொழியிலேயே வந்து செயற்கை கல்வி கூட படிக்கிறது இல்ல. தாய்மொழியே பேசுறனே தவிர அதை எழுதலாம், அது படிக்கலாம். அதுல இருக்கிற அது கூட கிடையாது. ரொம்ப மோசம் வடநாடெல்லாம். எங்க வீட்டு வரியிலேயே வந்து நீர் வரி பிளஸ் நூலக வரி போடுறாங்க. தனித்தனியா போடுறாங்க. நூலக வரின்னு என்ன? அதெல்லாம் நீங்க படிக்கிறதுக்காக தான். ஆமா. இருக்குது. எங்க வீட்டுக்கு முன்னாடியே லைப்ரரி இருக்குது. அதேதான் அதேதான். பஞ்சாயத்து இது. பஞ்சாயத்து. அப்ப பள்ளிக்கூடம் அவங்க தான் நடத்த. அப்ப அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த உள்ளூர் இருக்கிற அறிவாளிகள் அவங்க தான் பள்ளிக்கூடம் நடத்துனாங்க. அப்ப அரசாங்கத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் கிடையாது. இந்த நல்லவர்கள். பஞ்சாயத்து. அதேதான் அதேதான் அதேதான். என்னைக்கு வந்து கைகட்டி நின்னீங்களோ அப்பவே மானமரியாதை போச்சு. எப்ப ஆசைகள் கைகட்டி நின்னாங்களோ அப்பவே மான மரியாதை எல்லாம் போச்சு. அது வெள்ளைக்கார பண்ண அட்டகாசம். இங்க இருக்கிற சமூக துரோகிகள் இருக்கான் பாத்தீங்களா? இதை பொய் சொல்லி வயிறு வளர்க்குற கூட்டம், பொய் சொல்லி இன்னாருன்னு சொல்ற கூட்டம், இதெல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து 1000 வருஷமா கெடுத்து விட்டானுங்க. எல்லாம் நாசமா. நீங்க சொன்னது ஒரு ஞாபகம் வருது. ஆசிரியருக்கு உள்ள மரியாதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கண்ணீர் வருங்க. மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இப்ப வந்து ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போவாங்க. அப்ப வந்து சைக்கிள் தான் அதிகம். பைக் எல்லாம் கிடையாது. வாத்தியார் வந்து சைக்கிள்ல எதுக்காக வந்தாருன்னா மாணவனும் சைக்கிள்ல போனோம்னு சொன்னா டக்குன்னு கீழே இறங்கிட்டாங்க. வாத்தியார பார்த்தோன்னே எதுக்கால ஓட்ட மாட்டோம் வாத்தியாருக்கு எதுக்கால. வாத்தியார் கிராஸ் போன பின்னாடி ஏறி போவோம். அது நானும் பண்ணியிருக்கேன். நாங்க படிக்கிற காலத்துல அப்படி பண்ணியிருக்கோம். அவ்வளவு தூய்மையா இருப்பாங்க. எந்த தவறும் பண்ண மாட்டாங்கன்னா தவறு பண்ண ஆரம்பிச்ச காட்டுது அதுல நஷ்டமா போச்சு. தாயை விட ஒரு படி மேல இருப்பாங்க வாத்தியாருங்க. வாத்தியார் நீங்க அது நினைச்சீங்கன்னா கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு ஒரு புனிதமா அவ்வளவு அன்பா நீங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா வீட்டை மறந்துடுவீங்க. மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய காட்டக்கூடிய அன்பு அவ்வளவு அழகா இருக்கும். அதெல்லாம் அந்த இப்ப மதிப்பெண் கல்விக்கு வந்து மரியாதை கொடுக்க அது ரொம்ப இடைநிலைக்கு போயிடுச்சு. கேவலமா போயிடுச்சு. ஆசிரியர்கள் தன் பண்பு விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதெல்லாம் போச்சு. பணம் சம்பாதிக்கிறது.
ஆமா நஷ்டமா போச்சு. அது காரணம் இந்த மதிப்பெண் கல்வி குமாஸ்தா கல்வி முறை தான் காரணம். அது சீரழிஞ்சு போயிருங்க, சீரழிஞ்சு போயிரும். இன்னும் தமிழ்நாட்டுல தான் கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது. தமிழ்நாட்டுல கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது, கொஞ்சோண்டு இருக்கு. அதெல்லாம் அவ்வளவுதான் இனி. அதான் காரணம் இந்த அட்டானமஸ்ன்னு சொல்லக்கூடிய தன்னாட்சி முறை வரணுங்க. ஆசிரியருக்கு அந்த கொடுக்கணும். அட்டானமஸ்ன்னு சொல்லக்கூடிய தன்னாட்சி முறை வந்து ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கொடுக்கணும். அந்த ஆசிரியர்கள் அந்த தன்னாட்சி முறை கொடுத்தீங்கன்னா தான் அப்பதான் ஆசிரியர் வந்து ஒழுக்கம் உள்ளவன். அது ஆசிரியர் என்பது அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியை வாழ்ற மனிதனா இருக்கணும். அவன் தான் ஆசிரியர். இவன் வட்டி தொழில் பண்றவன் வட்டி தொழில் பண்ணிட்டு நானும் வட்டி தொழில் பண்ணிட்டு இருந்தவன் தான். வட்டி தொழில் அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதான் காரணம் இந்த மதிப்பெண் கல்முறை வந்தாவே ஒழுக்கம் பண்புக்கு இங்க இடமே கிடையாது. நீ மதிப்பெண் வாங்குறதானே படிக்கிற, இங்க என்ன ஒழுக்கம் பண்பு என்ன நீதி நூல் என்ன படிச்சேன்னு படிக்கட்டு என்ன, நீ வந்து மதிப்பெண் வாங்கிட்டு ஓடிடு. அந்த மாதிரி தப்பா போயாச்சு. இது 300-400 வருஷம் நடந்து போச்சு. ரொம்ப தீமை பெருகி போச்சு. சரி, மேற்கண்ட குறள்களில் தவத்தின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் இளர்த்தார்க்கும் துறவர்த்தார்க்கும் வலியுறுத்துகிறார். தவம் செய்வர் என்றும் மறைந்து தனித்து இருப்பார். வள்ளலார் அவர்களின் கீழ்கண்ட சொற்களை ஒப்பு நோக்கவும். அப்போ ஒரு நல்லதை சொல்லி கொடுக்கின்ற பொழுது புகழ் வருமாயின் அங்க போலாம். சும்மா அங்க போகப்படும். நல்லதை சொல்லி கொடுக்க போறீங்க, அதனால புகழ் வரும்னு அங்க போகலாம். இல்லைன்னா அங்க போகாதே அப்படிங்கிறது அது அர்த்தம் அதுக்கு. அதனால அப்படிப்பட்டவர் தோன்றினால் புகழுக்காக மட்டுமே வெளிப்பட்டு தோன்ற வேண்டும். இல்லாவிட்டால் வெளியே வர வேண்டாம் என்று வள்ளுவரும் கூறுகிறார். மேற்கண்ட குறள்களில் தவத்தின் முக்கிய தவத்தை திருவள்ளுவர் இல்லறத்தாருக்கு சேர்த்து வலியுறுத்துகிறார். தவம் செய்வர் என்றும் மறைந்து தனித்து இருப்பார். வள்ளலார் அவர்களின் கீழ்கண்ட சொற்களை ஒப்பு நோக்க வேண்டும். அதாவது ஒரு நல்ல கருத்தை சொல்லிக் கொடுப்பதின் புகழ் உண்டாகிறது. ஒரு நல்ல கருத்தை சொல்லிக் கொடுப்பதில் புகழ் உண்டாகிறது. அதான விஷயமே. அந்த நல்ல கருத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது புகழ் வருங்கன்னா அப்ப போலாம். நீ சும்மாவே அங்க தண்டக்கடனா இருக்காதீங்க. அப்ப எங்கேயும் போகாதுன்னு அர்த்தம். உணர்ந்தவர்கள், தவத்தின்படி வாழ்றவங்க, தூய்மையானவர்கள், நீ அங்க போனீங்கன்னா நல்லது சொல்லிக் கொடுக்க போற. அதனால் புகழ் வருதுன்னா போகணும். இல்லைன்னா போகாத. மதியாத தலைவாசல் மிதிய வேண்டாம்ங்கிறது இதுதான் சுருக்கமா சொன்னாரு ஔவையார். மதியாத தலைவாசல் மிதித்தோர்கள் போகாமல் கோடி பெறும் எழுதுறாரு. கோடி பெறும்னா மதியாத தலைவாசல் மிதிக்காத, அதுவே கோடி பெறுங்கிறாரு. அதனாலதான் நான் நிறுத்துறேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் சரி நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் முடிவு எடுத்து இதுல வந்தது. நேற்று கூட கேட்டேன், ஐயா நீங்க வர முடியுமா, இந்த அதெல்லாம் நடக்காதுடா அப்படின்றாங்க. யாரு கேட்டா? அது நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஐயா பார்த்தேன், அதெல்லாம் ஒன்றும் வர முடியாதுடா அப்படின்றாங்க. என்ன நீங்க வா, சும்மா கை வீசிட்டு வரக்கூடாதுன்ற. நான் நோய் நல்லாயிடுச்சு இல்லை, என்ன கொடுத்தேன்னு கேட்டேன். நோய் நல்லாயிடுச்சு இல்லை, ஆமா. அப்படி என்னடா கொடுத்தேன்னு கேட்டேன். ஒன்றும் கொடுக்கலையே, அப்ப எல்லாம் எடுத்துட்டு வாடா அப்படின்ட்டு. நான் நோய் நல்லாயிடுச்சு இல்லை, அப்படியே உட்காந்துருக்குன்னு கேட்டேன். நோய் நல்லாயிடுச்சு இல்ல, பழம் பழுத்து சாப்பிட்டுட்டு இல்ல, அப்புறம் பழத்துக்கான கூலி கொடுக்கணும்னு நான் கேட்டேன். அந்த எண்ணம் 99 பேருக்கு இல்லைங்கிறது அவனுக்கு வாயால் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சும்மா அங்க போயிட்டு என்ன பண்ண போறீங்க? அப்படியே அப்படி போனோன்னு எனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. நீ நல்லானதுக்கு அப்புறம் தர போறது இல்லை. நீ அங்க போய் நேர்ல போய் நான் போய் என்ன பண்ண போற? நீ 99 பேர் அப்படித்தான். அந்த இல்லைநிலை வந்து அது ரொம்ப நாளா வந்துருச்சு. அது பலன் அடைந்து அதாவது இலவசமாக பெறக்கூடாதுங்கிற எண்ணமே இல்லை. அதனால வள்ளுவர் சொல்லுவாரு, பழைய சோற்று அதாவது பழஞ்சோற்று நீர் கீழே வீசுகின்ற நீர் பாத்திரத்தை கழுவி கீழே தான் ஊத்த போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு துணுக்குகள் ஒட்டி இருக்கும். அது தூக்கி வீசிட்டு போயிடும். புழு பூச்சிகள் சாப்பிடும். புழு பூச்சி அதெல்லாம் சாப்பிட்டு போயிடும். இதில் காக்காக பொறுக்கி இருக்கும், மண்புழு சாப்பிடும். இதெல்லாம் வந்து கழுவி வீசுறப்ப இந்த அன்னத்தில் இருக்கிறத கொஞ்சம் போகும், சாப்பிடும். அந்த தண்ணீரில் இருக்கிற பருக்கை இலவசமாக கிடைக்கிறதா இருந்தாலும் கூட மனிதன் உழைத்து தான் அதை பெற வேண்டும் எழுதுறாருங்க. அதாவது இலவசம் எதையும் பெறாத இந்த பழஞ்சூட்டு நீர் கீழே எரியறான் பாருங்க, அதுல இருக்கிற ஒன்னு ரெண்டு துணுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த துணுக்கை இலவசமா கொடுக்கறதா இருந்தாலும் கூட நீ பெறாதேங்கிறாரு. இதை விட நீ மலிவா எழுத முடியாது திருவள்ளுவர். அந்த பழைய சோத்தனிக்கு போசிக்கலையும் கீழே தர்றீங்களே, அதுல இருக்கிற 2 பருக்கைக்காக கூட சும்மா கை நீட்டிடாதீங்கிறாரு. அது கீழே ஊத்திட்டு போறான் இல்லையா, அந்த கீழே ஊத்திட்டு போறத குடுன்னு கேட்கறது கூட உனக்கு தகுதி இல்லை, அதையும் உழைத்து தான் பெற வேண்டும்ங்கிறாரு. இது என்ன அர்த்தம்னு புரியுதான்னு கேட்கறேன் நான். அதாவது எதுவா இருந்தாலும் இலவசமா இது பண்ணாது, ஏதாவது ஒரு சிறிதளவு உன்னுடைய உடல் உழைப்பு போட்டு அப்புறமேல் பெரும்
அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு அப்படியே இருக்குது உலகம். இப்ப உக்காந்த இடத்துல எல்லாரும் இப்ப தாதா வேலை பண்ணி வந்து உக்காந்த இடத்துல எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆஹ் அந்த மாதிரி செய்ய எல்லாம் ரொம்ப தப்பா போயாச்சுங்க. தமிழ்நாடு ரொம்ப அரசியல்வாதிங்க மோசம். ம் அரசியல்வாதிங்க பிளஸ் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பயங்கர லஞ்சம் உட்காந்த இடத்துல கம்முனே இருப்பானுங்க. இந்தா ம் இதை எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டுருவோம். ஆனா அவன் ம் செய்யவும் மாட்டான். ம் காசு போட்டு வைக்குவான். செய்யாதே அந்த மாதிரி இருக்குது இப்ப எல்லாம். ரொம்ப மோசம் 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 மோசம். சரி, ஆமா. அப்படிப்பட்டவர் வெளிப்பட்டு தோன்றினால் புகழ் புகழுக்காக ஒரு நல்ல கருத்தை சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக புகழ் உண்டாகிறது. அஹ் ஏடும் எழுத்தாணையும் இருந்த காலத்தில், ஏடும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஏடும் எழுத்தாணையும் தான். ஏடும் எழுத்தாணை மட்டுமே இருந்த வள்ளுவர் காலத்தில் செவி செல்வமாகவே கல்வி பரவி வந்ததால் சுருங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் திருவள்ளுவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏன் திருவள்ளுவர் சுருங்கமா சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அப்ப வந்து செவி செல்வம் ஏடும் எழுத்தாலும் இருக்கிறப்ப பொருள் செல்வம் அதிகமாகும். எல்லாரும் அதை செய்ய முடியாது. ஒரு ஏடு எழுத்தாணி தயாரிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். ஒரு ஜமீன்தார் பின்னாடி இருக்கணும், ஒரு அரசர் பின்னாடி இருக்கணும். அப்பதான் எழுத முடியும், இல்லாட்டி எழுத முடியாது. ஏன்னா இந்த ஏடு எங்க போறது, இந்த ஏடு தேர்ந்தெடுக்கணும், அது பதப்படுத்தணும். 6 மாசம் ஆகிய பதப்படுத்தி எழுதி முடிக்கி பின்னாடி பெரிய செல்வந்தரா இருந்தா மட்டும்தான். புலவர் செல்வந்தரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆராய்ச்சியாளர் வந்து செல்வந்தரா இருக்க முடியாது. ஆராய்ச்சிக்காக நேரம் செலவழிக்கிட்டே இருப்பான். சரியா? அப்படித்தான். அப்ப இளையராஜால அப்படித்தானுங்க. வறுமையில சாதாரண வறுமையான்னு கேக்குறேன். சிம்பனி பார்த்தேன். சிம்பனி நேத்துக்கு பார்த்தேன். டாட்டா எழுதி இருந்தேனே ஒரு கட்டுரை எழுதி அதுதான் மேட்ரு. அவ்வளவுதான். அது கட்டுரை ஒரு பையன் நல்லா எழுதியிருந்தான். நல்லா இருந்துச்சு. அது தூக்கி போட்டேன். கடைசியில என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, அது என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. அது 300 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு பாட்டு என்னன்னு தெரியாது எவனுக்குமே. 18ஆம் நூற்றாண்டுதான் அது வருது. 18ஆம் நூற்றாண்டுதான் அவனுக்கு இந்த இசையை பத்தி கொஞ்சம் எதாவது இசைங்கிறதுக்கு அவனுக்கு அந்த பேசிக்கே அவனுக்கு கிடையாது. அவன் எங்கிருந்து போயிருக்கான்னு நெல்ல இந்தியாவில இருந்து தான் போயிருக்கானு. எங்கிருந்து போய் அவனுக்கு எப்படி இசை குறிப்பு யாரு பாடுறாங்க எதுவுமே இல்லை. இன்னும் பக்தி மார்க்கத்துல இருக்கணும், எதுவுமே இல்லை. அப்ப எங்கிருந்து போயிருக்கணும்னா இந்த இசைக்கருவியை பார்த்து அவன் காப்பி அடிச்சிருக்கானுங்க. காப்பி அடிச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அது எப்படியா இருக்கட்டும், அந்த அந்த மேதைகள் அங்க உருவாக்கி இருக்கானுங்க. அதுல பார்த்தா ஹைடன் ஒருத்த மேதை தான் முதல் வர்றான். அவன் தான் வந்து இந்த என்ன பண்ண இந்த அந்த பாட்டம் இந்த ஆடலும் பாடலும் சேர்ந்து இந்த ஆடலுடன் பாடலை ரசிக்கிற ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி இந்த ஆடலும் பாடலும் சேர்ந்து இருக்கும் பொழுது உண்மையான இசை என்ன நம்ம கண்டுபிடிக்கிறக்க என்ன பண்ண அந்த இசை பிரிக்கிறான் அவன். இதுல எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தனியா வர்த்தனை சொல்றீங்களா அதுதான் அது. ஒரு இசை கச்சேரி பாத்தீங்கன்னா பாடகர் பாடிட்டே இருப்பாரு, சுத்தி ஒரு பக்கவாத்தியம் ஒரு 10 இருக்கும் 7-8 இருக்கும் இல்லையா, அந்த பக்கவாத்தியத்துக்கு தனி ஒரு நேரம் ஒதுக்குவாங்க இல்லையா, அதுதான் தனி இசைன்னு அர்த்தம். இது வாய்ப்பாட்டு இசை அங்கிருந்துதான் வருது. முதல்ல இருந்து வாயிலிருந்து வராம இந்த மாதிரி கருவிகள் மூலமா தான் இசை முதல்ல பிறக்குது. அது இசை, அதுக்கு பேர் இசைதான் பேரு. அதுக்கு அது எதுல பூந்து வருதோ அந்த இசையை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அது வந்து அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்தவங்க தமிழர்கள் கொண்டு வந்துட்டாங்க இசை நாகரீகத்துக்கு. அதனால இசைனே பேர் வச்சாங்க. அதையும் கல்வெட்டு கண்டுபிடிச்சு அதுல 7 சுரத்தை கண்டுபிடிச்சு பெரிய வேலை பண்ணியிருக்காங்க தமிழர்கள். ஆனா இசைக்கு வடிவம் கிடையாது, இசைக்கு சாதி மதம் கிடையாது இசைக்கு. ஆனா அந்த இலக்கணத்தை புரிய வைக்கணும்னா அது இலக்கணம் பேசுமா, அது நான் இப்படிதான் இருப்பேன்னு நீ தானே கொண்டு வர்றதைய. ஒரு மொழியில வந்துதான் அதை புரிந்து கொள்ள முடியுது. ஒரு மொழியின் மூலமா தான் இலக்கணத்தை சொல்ல முடியும் இல்ல. ஆனா ஒரு இசைக்கு சாதி மதம் தேவையில்லை. சரி, சாதி மதம் மொழி தேவையில்லை, எப்படி அதை வெளிப்படுத்துவீங்க? கருவி மூலியமா தான் வெளிப்படுத்தணும். கருவி வெளிப்படுத்துறீங்க. அப்புறம் இலக்கணத்தை எழுதணும்னா எந்த மொழி இலக்கணத்தில் எழுதணும் எதுல எழுதுவீங்க? இலக்கணம்னா அந்த இலக்கணத்தை யார் உற்பத்தி பண்ணாங்களோ அந்த மொழியில தான் உற்பத்தி பண்ணுவாங்க. அங்க வருது, அங்கதான் மொழி வருது. 7 ஓட்டை இருக்குதப்பா, 7 விதமா வாசிக்கலான்னு சொன்னா இந்த 7 விதமா வாசிக்கலான்னு சொல்றது வாயில சொன்னா தானே புரியும். ஆனா உண்மையில இசைக்கு வந்து வடிவம் கிடையாது, இசைக்கு வந்து வடிவம் கிடையாது, இசைக்கு சாதி கிடையாது, இசைக்கு மதம் கிடையாது, இசைக்கு மொழி கிடையாது. ஆனா விளக்கம் எதுல சொல்லுவேன், அவன் மொழியில தானே சொல்லி ஆகணும். அங்க திருப்பி அங்க மாட்டிக்கிறாங்க இல்லையா. இதுல என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்ப இறைன்னு சொல்றாங்க. இறைன்னு ஒரு ஆற்றல், இறைன்னு ஒரு ஆற்றல், அவ்வளவுதான். இறை
ம். ஆற்றல், ஆற்றல். அவ்வளவுதான். அதுக்கு மொழி உண்டா? கிடையாது. அதுக்கு சாதி உண்டா? கிடையாது. அது மான, வெக்கம், சூடு, சொரணை எதுவுமே அது கிடையாது. எது ஆற்றலுக்கு. ஆற்றல் கிடையாது. நீ நினைச்சுக்கிட்டு ஒன்ற மொழியில நீ பாடுற, அவ்வளவுதான். ம். அப்ப ஆற்றலுக்கு ஆற்றலுக்கு மான வெக்கம் இருக்கிறதே கிடையாது. ஆற்றலுக்கு மொழி தெரியுமா? கிடையாது. ஆற்றலுக்கு நீ கத்துறத கேட்குமா? கேட்காது. ஏன்னா அதுதான் நீ சொல்லிட்டு பற்று அற்றான்றி. பற்று ம். அற்றான் இருக்கிறப்ப நீ சொல்றது எது கேட்கணும்? சரி. பற்று அற்றான். யாரு மேலே பற்று கிடையாது. என்னது? யாரு மேலேயும் பற்று கிடையாது. ஆசையே இல்லை. ஆசையே இல்லை. அப்ப நீயே கத்துற அதை பார்த்து. நீ சரி. கடவுளை காப்பாத்துட்டு அவன் காப்பாத்த போறதில்ல. அவனுக்கு பற்றே இல்லைன்னு நீ சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நீ கத்துற? அஹ், சொல்லுங்க. 99 பேருக்கு அது புரியல. அவன் பற்றே இல்லாதவன், வெக்கமான சூடு சொரணை இல்லாதவன், செவிடன்னே வச்சுக்குங்க. செவிடங்காதுல சங்குதுன்னா காது கேட்குமா? கேட்காது, கேட்காது. அப்படி எனக்கு உதவி செய்ய இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லைன்னு சொல்லுவான். எப்படி அவனே செவிடன், அவன் எப்படி உதவி செய்வான்? அவனும் முடவன் முண்டி எப்படி வேணா அவனை கேவலப்படுத்தல. அவனுக்கு கடவுளுக்கு தான் மான வைக்க சூடு சொரணை எதுவுமே இல்லையே. அது, அப்படி இருக்கும்போது நீ திட்டினா வரப்போறதும் இல்லை, அவனுக்கு கேட்க போறதும் இல்லை. பந்த பாசமே அவனுக்கு கிடையாது. என்னது? ம். பந்த பாசமே இல்லாத போய் நீ எதுக்கு பிச்சை எடுக்கிற? அது, நான் அப்படி நினைக்கிறேன். ஏண்டி வெக்கமான சூடு சொரணம் கிடையாது, பந்த பாசம் உனக்கு கிடையாது, கேட்டாலும் தரப்போறது இல்லைங்கிறீங்க. அவனுக்கு வெக்கமானமே இல்லை, பந்த பாசமே இல்லை, பிடிப்பே இல்லாதவன், பற்றே இல்லாதவன் பொழுது எம்எல்ஏ எப்படி அவனுக்கு பற்று வரும்? அவனை கேட்கறது வீண் தானே. வீடு, வீடு. அதுவே அப்பயும் இப்ப கையேந்திர நீ போய் சரி. தத்துவத்துக்கு புறணாவே மக்கள் நடக்கிறாங்க. கடவுள்கிட்ட பற்றே அற்றவன் அப்படிங்கும் பொழுது அவனுக்கு பற்றே அற்றவன் போய் கேட்டா கொடுப்பான்னு சொன்னா எப்படி? என்ன நியாயம் இது? அப்படி சொல்லாத. கடவுள் பற்றுள்ளவன் சொன்னா கூட பரவாயில்ல. கடவுளே பற்றே இல்லாதவன் சொல்லிவிட்டு போய் அவன்கிட்ட போய் எதுக்கு பிச்சை எடுக்கிற? அவன் பற்றே இல்லாதவனே. என்னது? பற்றே இல்லாதவன். அவங்ககிட்ட போய் என்ன கேட்கற நீ? பிச்சை எடுத்துனா எப்படி அவன் எழுதிட்டு கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? அவன் பற்றே இல்லாதவனாச்சே. பற்று இருந்தா கொடுப்பானுங்க. பற்று கடன் இதெல்லாம் இருக்கு இல்லையா? பற்று கடன் வரவு செலவு இதெல்லாம் இருக்கா இல்லையா? அப்ப பற்றே இல்லாதவன்ட்டு போய் என்ன கேக்குறீங்க? இப்படி வச்சுக்கலாமா? காசே இல்லாதவன்ட்டு போய் பிச்சை எடுக்கிறது. அவன்கிட்ட காசே கிடையாது, அவன்கிட்ட போய் பிச்சை எடுத்த கொடுப்பானா? அவன் இருந்தா தானே கொடுப்பான். அதுதான் சொல்ற நீ. இறைவனை அந்த வடிவத்துல நீ சொல்ற அவன் பற்றே இல்லாதவன், பந்தம் இல்லாதவன், பாசம் இல்லாதவன் சொல்லி போட்டு அவன்கிட்டயே எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்குது, எனக்கு ஏன் வந்து உதவி செய்ய, அவன் எப்படி வருவான் அவன்? அதனால இது அதேதான். இதை உணர்றதான் இறைநிலைன்னு பேரு. அப்ப நீ என்ன பண்ற? நீயும் வந்து எல்லாத்துக்கும் பாரு, அதெல்லாம் கிடையாது. சொந்த அது ஒன்னே ஒண்ணுதாங்க, அந்த பசிதாங்க காரணம். பசிங்கிற உணர்வு வந்து, ஆமா, பசிங்கிற ஒரு உணர்வு அது மானங்கெட்ட உணர்வு. அது இத்து போன உணர்வு. அதுக்கு மரியாதை கொடுக்க தேவையில்லை. அதாவது 14 வயசு கீழே தான் அதுக்கு மரியாதை. 14 வயசு தாண்டிட்ட அவ்வளவுதான். அவனுக்கு வந்து இயற்கை உணவு சாப்பிட்டு அப்படி பேசாம போடாக வேண்டியது. எவனும் சாக மாட்டான். இயற்கை உணவு சாப்பிட்டுட்டே இருக்கிறவனுக்கு வந்து அப்படியே சுத்தப்படுத்த, இயற்கை உணவு தண்ணீர் சாப்பிட்டு சுத்தப்படுத்துறவனுக்கு இயற்கை சேர்த்து எளிமையா உள்ள வந்து இயற்கையோடு அதை அரவணைச்சிட்டு போயிட்டே இருக்கும். இதை தெரிந்தவர் தான் வந்து இயேசுநாதர். அவர் தான் வந்து அந்த பட்டினி ஒட்டுத்தை கண்டுபிடிக்கிறார். அது எல்லாரும் பட்டினி தான் கண்டுபிடிச்சாங்க. எல்லாருமே நபிகள்லாம் பட்டினி தான் கண்டுபிடிக்கிறாரு. இயேசுநாதரும் பட்டினி இருந்துங்காட்டு தான் விஷயமே தெரியுது. இந்த பட்டினி போடுற பழக்கமே சித்தர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்ததுதான். அதனாலதான் எல்லாரும் மலையில இருந்தது எல்லாம் எல்லாரும் பாருங்க, காடு மலையில இருந்துதான் அந்த இது கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரும் மலையில போய் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாம் குகை தான். எல்லாருமே குகையில உட்கார்ந்தது, அமைதியா உட்கார்ந்து குகையில போனா தான் எவன் தொந்தரவும் இருக்காது. அங்க இருந்துதான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்பன்னா இந்த குகை வரலாறு என்பது அல்ல சித்தர்களுடைய வரலாறு தான். அங்க போய் இவங்கள கத்துருக்குறாங்க. அப்பெல்லாம் வந்து யார் எங்க போய் கத்துக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் கூட பிறந்ததை பத்தி பேசுறாங்க, ரைட்டு. ஆனால் இடையில 30 ஆண்டுகள் அவர் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியாது. அவர் 33 ஆண்டுகள் 30 வயசுல உலகத்துக்கு தெரிகிறார். அது வரைக்கும் 30 ஆண்டுகள் எங்க போனாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் எங்க போயிருக்குன்னா சித்தர்கள் நாடி அவர் நடப்பயணம் போய் இந்தியா வந்திருக்க வேண்டும். இதுதான் கருத்து. வந்து மலையில உட்காந்து சித்தர்களை பாடி, சித்தர்களை பேசி, பசிதாகத்தை கட்டுப்படுத்தி ஞானத்தை பெற்றுதான் போயிருக்கணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா இங்கதான் இது இருக்குது. அதுக்கப்புறம் யாரும் கிடையாது.
எல்லா எல்லா சமூகத்திலும் சித்தர் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு என்னவோ பண்ணிக்கங்க, சாதின்னு சொல்லுங்க, மதம்னு சொல்லுங்க, எப்படி சொன்னாலும் சரி, அதுல ஒரு அரை விழுக்காடு 1/4 விழுக்காடு சித்தரா மாறி இருக்காங்க. சித்தரா மாறி அவங்க தனியா அந்த அடக்கமா இருக்காங்க. யோக சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க. எல்லா மதத்தை, எல்லா சாதி மதத்துல எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. ஆனா அதுல ரொம்ப பெரும்பான்மையே தமிழ்ல பாடி வச்சவங்க யாருன்னு சித்தர்கள். தமிழ் சித்தர்கள் தான். இவங்க 99 விழுக்காடு இந்த வேலையை பண்ணிருக்காங்க. நம்ம ஒருத்தருக்கு அது தகுதி இல்லை. அதுலதான் இந்த அதுலதான் அதெல்லாம் வருது எல்லாமே. சரி, இதான் விஷயம். ஏதாவது கேள்வி கேட்கல. மணி என்னாச்சு? 5:10 ஆச்சு. மீண்டும் 6 மணிக்கு சந்திப்போம். சரிங்களா? நன்றி. சரிங்க. நன்றி, நன்றி, நன்றி.